காதல் கணவனை குடும்பத்துடன் சேர்ந்து கழுத்தை நெரித்து கொன்றிருக்கிறார் இங்கொரு மனைவி. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்ததால் நடந்த கொடூரம் இது. 9 ஆண்டுகளாக காதலித்து கரம் பிடித்த கணவனை திருமணம் முடிந்த 2 மாதத்தில் கழுத்தை நெரித்துக் கொன்ற கொடூர மனைவி இவர்தான். குடும்பத்துடன் சேர்ந்து கொலை செய்தது மட்டுமில்லாமல் கணவன் தூக்கிட்டு உயிரை மாய்த்துக் கொண்டதாகவும் நாடகமாடியிருக்கிறார். உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலி அடுத்த பௌபோராவைச் சேர்ந்தவர் ஜிதேந்திரகுமார். 33 வயதான இவர் இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வந்துள்ளார். இவரது மனைவி ஜோதி. இருவரும் பள்ளி பருவத்தில் இருந்தே காதலித்து வந்துள்ளனர். 9 ஆண்டுகளாக உயிருக்கு உயிராக காதல் வளர்த்து கடந்த ஆண்டு நவம்பர் மாதம்தான் பெற்றோர்களின் சம்மதத்துடன் திருமணம் செய்துள்ளனர். ஜோதியும் உத்தரப்பிரதேச சாலை போக்குவரத்து கழகத்தில் ஒப்பந்த பேருந்து நடத்துனராக பணியாற்றி வந்ததால் இருவரும் இசத் நகர் பகுதியில் உள்ள ஒரு வாடகை வீட்டில் வசித்து வந்துள்ளனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று ஜிதேந்திரகுமார் ஜன்னல் கம்பியில் தூக்கிட்டு இறந்து போனதாக அக்கம் பக்கத்தில் வசிப்பவர்களிடம் அழுது புலம்பியிருக்கிறார் ஜோதி. இந்த செய்தி கேட்டு அதிர்ந்து போன ஜிதேந்திரகுமாரின் பெற்றோர் ஓடிவந்து பார்த்தபோது மகனின் மரணத்தில் ஏதோ மர்மம் இருப்பதை உணர்ந்திருக்கிறார்கள். உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் ஜிதேந்திரகுமாரின் சடலத்தை மீட்டு உடற்கூராய்வுக்காக அனுப்பி வைத்தனர். அந்த உடற்கூராய்வு முடிவுகள் ஜிதேந்தர் தூக்கிட்டு இறக்கவில்லை, கழுத்தை நெரித்து கொலை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்தது. உடனே ஜிதேந்திரகுமாரின் மனைவி ஜோதியிடம் இருந்தே விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அப்போதுதான் ஒரு குடும்பமே சேர்ந்து ஜிதேந்திரகுமாரை தீர்த்து கட்டிய பயங்கரம் வெளிவந்தது. இதற்கு காரணம் பணப்பிரச்சனையும் ஆன்லைன் சூதாட்டமும். ஆம், திருமணமான சில வாரங்களிலேயே கணவன் மனைவிக்கிடையே பணத்திற்காக பிரச்சனை வெடித்திருக்கிறது. ஆன்லைன் சூதாட்டத்திற்கு அடிமையான ஜிதேந்திரகுமார் அடிக்கடி கையில் உள்ள பணத்தை வைத்து விளையாடுவது வழக்கம். ஆனால் அதில் அவர் எந்த லாபமும் ஈட்டவில்லை. விட்ட பணத்தை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் மனைவி ஜோதியின் வங்கிக் கணக்கில் இருந்த 20,000 ரூபாயை அவருக்கே தெரியாமல் ஆன்லைன் சூதாட்டத்தில் இழந்திருக்கிறார். இந்த விஷயம் தெரிந்து கடுப்பான ஜோதி கணவரிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியிருக்கிறது. அதன் முடிவில் ஜோதியை சரமாரியாக தாக்கியிருக்கிறார் ஜிதேந்திரகுமார். இதனால் ஆத்திரமடைந்த ஜோதி உடனே தனது தாய், தந்தை, அண்ணனுக்கு தகவல் கொடுத்து இசத் நகரில் உள்ள வீட்டிற்கு வரவழைத்திருக்கிறார். அங்கே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் பொறுமையை இழந்தவர்கள் ஜிதேந்திரகுமாரை கொல்ல துணிந்திருக்கிறார்கள். அதன்படி ஜிதேந்திரகுமாரின் கை கால்களை ஜோதியின் தாய், தந்தை, அண்ணன் பிடித்துக் கொள்ள காதல் கணவனின் மீது ஏறி அமர்ந்து அவரின் கழுத்தை நெரித்து துடிக்க துடிக்க கொலை செய்திருக்கிறார் ஜோதி. கொலை செய்த கையோடு ஜன்னல் கம்பியில் ஜிதேந்திரகுமார் தூக்கிட்டு இறந்ததைப் போல உடலை தொங்கவிட்டு நாடகமாடியதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இதனையடுத்து காதல் கணவனை கொன்ற ஜோதி, அவரது தந்தை காளிச்சரண், தாய் சமேலி ஆகியோரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் தலைமறைவாக இருக்கும் ஜோதியின் அண்ணன் தீபக்கை வலைவீசி தேடி வருகின்றனர். ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த கணவனை கொன்று தூக்கில் தொங்கவிட்ட மனைவியின் செயல் உத்தரப்பிரதேசத்தையே உலுக்கி போட்டிருக்கிறது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ்,
கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.